வெல்கம் டு வாசுகி செல்வன் சேனல். இன்றைக்கி நாங்கள் கனவா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இப்போ இதை தான் நாங்கள் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எங்கள் அம்மா தான் கனவாவை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்ம இப்போ நேர் பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துட்டாங்க. முழுங்கிருக்கு, மீனும் போய் முழுங்கிருக்கு இந்த கனவா. இன்னொரு ஃபிஷ்ஷும் இருக்கு. இந்த ஃபிஷ்ஷை எடுங்க. கனவா இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. இந்த ஒரு ஃபிஷ் இருக்கிறது நெத்திலி. இந்த கனவா உள்ளாடி ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷை பாருங்க. இந்த மீனை அப்படியே பொரிச்சு எடுத்துருவோமா? இப்போ அதுக்கு மேலே உள்ள இந்த ஸ்கின்னை எங்கள் அம்மா எடுக்கிறாங்க. அம்மா அந்த அதோட ஸ்கின் எடுத்துறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா கனவாவை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த எப்படி ஒயிட் கலரில் இருக்கா, சூப்பராக இருக்கா. இப்போ கனவாவை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் வெட்டிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. இப்போ எங்கள் அம்மா கனவாவை இந்த ஷேப்பில் வெட்டியிருக்காங்க பாருங்க. இப்போ எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே போகலாமா? இதான் எங்களோட முயல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லிக்கீரை, கனவாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி காஞ்ச உடனே நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம அந்த ஆனியனை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி பழம் கம்மியாக சேர்த்தா போதும்.
இதோட ஃப்ளேவர் வந்து ஆனியன் எவ்வளோ தூரம் போடுறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நமக்கு தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு. இந்த டைம் அந்த வாசனைக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கனவாவை அந்த வெங்காயம் தக்காளி பழத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கனவா வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். கனவா ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இனி மசாலா ஐட்டம் எடுத்து வச்ச மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா வதக்கிக்கணும். நான் அதை மூடி போட்டு வேக விட்டுருந்தேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கனவா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இனி அந்த தண்ணி எல்லாம் சுண்ட வதங்கி வரணும். கனவா இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டாட்டு இப்போ நம்ம கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். கனவா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் பாருங்கள். கனவா ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாசுகி செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.